ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட ஃபைனல் எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லூ அப்புறம் வேலைக்கார பொண்ணு ரெண்டு பேருமா சேர்ந்து அரசாங்கத்தோட ஜெயில் வாசல்ல நிக்கிற காவலர்கள் ரெண்டு பேரை கொன்னுடுறாங்க. இப்ப வெயிட் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு லூ சொல்லும் போதே ஆளுங்க நேரா இந்த ஹுவாராணி கிட்ட போயிட்டு ஜெயில் வாட்ச்மேனை கொன்னுட்டாங்கன்னு சொல்ல உடனே ஹுவாராணி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவனோட தளபதியை கூப்பிட்டு நீ போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வா, அந்த பிரின்ஸ் கிடைச்சிட்டானா இல்லையான்னு பாத்துட்டு வா சீக்கிரமா அப்படின்னு சொல்ல அவன் ஆளுங்களோட அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹுவாராணி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க போற தளபதியோட ஆளுங்களுக்கும் நம்ம லூ ஒரு படையோட போயிருக்கான். அவங்களுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. சண்டை நடக்கும் போதே இவங்க பேசுறதை கேட்டுட்டு அந்த தளபதி அங்க இருந்து நைஸா கிளம்பி ஓடிடுறான். ஹுவாராணி கிட்ட போயிட்டு அந்த லூ அங்க வந்திருக்கான் சண்டை போடுறதுக்கு. அப்ப ஷென்னும் ஹுவாஷியும் கூட அங்க வந்திருக்காங்க போல. அப்ப அவங்க பேசிக்கும் போது கொஞ்ச நேரம் இன்னும் டைம் வாங்குங்க சண்டை போடுற மாதிரி போட்டு, அப்போ நம்ம பாஸ் மேட்ரை முடிச்சிருவாருன்னு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஹுவாராணி யோசிக்கிறா. அப்போ எந்த இடத்துல நான் ராஜகுருவை அடைச்சு வச்சிருக்கேனோ அதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. இப்பவே மணல் பாறைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல வாங்க மேடம் போலாம் நான் ரெடி பண்றேன் தளபதி அங்க இருந்து போறான். அதுக்கேத்த மாதிரியே தளபதி முன்னாடி கிளம்பி அந்த மணல் பாறைக்கு போயிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நம்ம ஷென்னு கிட்டையும் ஹுவாஷி கிட்டையும் ஒரு ஆள் வந்து சொல்றான். நம்ம விரிச்ச வலையில அவங்க விழுந்துட்டாங்க, அந்த இடத்த தேடி அந்த தளபதி போய்கிட்டு இருக்கான்னு சொல்ல ஷென்னு உடனே ஹுவாஷியை பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு கேக்குறான். ஷென்னுக்கு முகம்லாம் அந்த விஷத்தால வெளிரி போயிருக்கு. ஹுவாஷிக்கே நல்லா தெரியுது. இல்ல ஒன்னும் இல்லைன்னு சமாளிக்கிறா. நான் இருக்கேன்ல, எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் அங்க இருந்து நேரா கிளம்புறான். அங்க அந்த மணல் பாறை ஒரு பெரிய பாலைவனத்துக்கிட்ட இருக்கு. அங்க போயிட்டு ஷென்னு ஹுவாஷியோட தம்பி இன்னும் சில ஆளுங்க எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தளபதி எங்க குகைக்குள்ள போறான். இங்கதான் ராஜகுருவை வச்சிருக்காங்க போல. ஹுவாஷி நீயும் நானும் உள்ள போலாம், கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிட்டு இங்க நீ இருந்து பாத்துக்கோ அப்படின்னு ஹுவாஷியோட தம்பி கிட்ட மத்த பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு ஷென் நேரா உள்ள நுழைகிறான். தளபதியோட ஆளுங்க போயிட்டே இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இங்க இல்ல அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு. அப்ப சரி பிரச்சனை கிடையாது, நம்ம ராணியே இங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஓகே தான்னு சொல்லி புறால தூது அனுப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த தளபதி உள்ள போயிடுறான். கரெக்டா புறால கட்டி தூது அனுப்பும் போது ஷென்னு ஹுவாஷி ரெண்டு பேருமா அந்த தூது அனுப்புறவன் இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷென் அவனை அடிச்சு போட்டுட்டு தூதை எடுத்து பாக்குறான். அங்க ஏற்கனவே நிறைய இருந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு இருக்கு, நீங்க உடனே இங்க வரணும் அப்படின்னு அதுல ஒண்ணு இருக்கு, அதை அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷியும் ஷென்னும் சேர்ந்துட்டு புறால அந்த இன்ஃபர்மேஷனை கட்டி தூது அனுப்பிடுறாங்க. ஷென்னு இந்த பக்கமா நீ போ, நான் இப்படி போறேன் அப்படின்னு ஹுவாஷியை மட்டும் ஜெயிலுக்குள்ள அனுப்பிடுறான். பார்த்தா அந்த இடத்துல ராஜகுருவை கட்டி போட்டிருக்காங்க, ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க. ஹுவாஷி போயிட்டு மாஸ்டர் உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்க, பரவாயில்ல இப்பயாவது என்ன மாஸ்டர்னு கூப்பிடுற, உங்க அம்மாக்கு நான் பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே வந்துட்டு நன்றி கடனை திரும்ப செலுத்திட்டேன், இதுக்கும் மேல நான் செத்து போனா எனக்கு கவலை இல்லம்மா, என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்ல உடனே ஹுவாஷி பாக்குறா. நீங்க தான் என்னையும் என் தம்பியையும் காப்பாத்தினீங்க, நாங்க மறுபடியும் மீண்டு வரும்போது நீங்க பார்க்காம இருந்தா எப்படி மாஸ்டர், நீங்க சொல்லி கொடுத்த எதையும் மறக்கல, உங்களை இங்க இருந்து கூட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹுவாராணி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு குகையில, உங்களை உடனே வர சொல்றாங்க அப்படின்னு சொல்ல என்ன ஆயிருக்குமா இருக்கும், இப்பவே நான் போய் பாக்குறேன் அப்படின்னு ஹுவாராணி அங்க இருந்து கிளம்புறா. இங்க நம்ம ஹுவாஷி ராஜகுருவோட பூட்டை திறக்க ட்ரை பண்றா. இது உடனே திறக்க முடியாதுமா, ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க ஹுவாஷியை அடிக்கிறதுக்கு தளபதியோட ஆளுங்க வந்துட்டு இருக்க. ஷென் அங்க ஒத்த ஆளா இருந்து ஹுவாஷியையும் ராஜகுருவையும் காப்பாத்திட்டு இருக்கான். ஷென்னு கிட்ட ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க, அடிச்சு நவுத்திக்கிட்டே இருக்கான். ஷென்னுக்கும் உடம்புல அடிபட்டுருது. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ஹுவாராணி நேரா அந்த குகைக்கு வந்துட்டு இருக்கா. அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹுவாஷியோட தம்பி அவன் ஆளுங்களோட சின்னதா சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்க ஹுவாராணியோட வர ஆளுங்களெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு ராணி கண்டுபிடிக்கிறா. லூ அவன் ஆளுங்களோட அங்க வந்துடுறான். சண்டை நடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஷென் அங்க உள்ள இருக்கிற தளபதியோட சண்டை போட்டுட்டு இருக்கான். எங்க ஹுவாஷி ஒரு பக்கமா ராஜகுருவை மறுபடியும் கழட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டா ராஜகுருவை அவ கழட்டி விட்டு முடிக்கிறா. ஷென் அந்த தளபதியை அங்கேயே கொண்டு போட்டுறான், நீலாம் உயிரோடயே இருக்க கூடாது அப்படின்னு. இங்க ஹுவாராணியை சுத்தி ஆளுங்கெல்லாம் நிக்கிறாங்க. ஹுவாஷியோட தம்பி போயிட்டு இப்பயாவது சரண்டர் ஆயிடு, இதுக்கு மேல நீ பண்றதுக்கு தப்பே இல்லைங்கிற அளவுக்கு நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, அதை சொல்றதுக்கு நீ யாரு, இந்த நாடு உனக்கு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை இங்கே கொன்னு ஒளிங்க அப்படின்னு ஹுவாராணி சொல்லிடுறா. உடனே அங்க நம்ம ஹுவாஷியோட தம்பியை கொல்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹுவாராணி ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கா. இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ள அங்க இருந்து ஹுவாஷியோட தம்பி அவளை கொல்ற மாதிரி வர வேற யாரையும் முன்னாடி மாட்டி விட்டுட்டு ஹுவாராணி தப்பிச்சிடுறா. மாஸ்க மட்டும் நம்ம ஹுவாஷியோட தம்பி அவ முகத்துல இருந்து கலட்டிடுறான். முகத்துல இருக்கிற தழும்பு தெரியுது. எவ்வளவு தைரியம் தான் என்ன இப்படி பண்ணிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹுவாராணி பக்கத்துல இருக்கிறவன் கூட சீக்கிரமா என்ன மணல் குகைக்குள்ள கூட்டிட்டு போன்னு சொல்ல அந்த பையன் உள்ள கூட்டு வந்துடுறான் ஹுவாராணிய. ஹுவாராணி பாத்துக்கிட்டே இருக்கா. இவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு நேரா உள்ள ஓடி போயிடுறா. இங்க ஹுவாஷி ஒரு வழியா ராஜகுருவை காப்பாத்தி கூட்டு வரும்போது யாரோ கொலை பண்றதுக்கு வராங்க. நம்ம ஹுவாஷி மாஸ்டரை எப்படியாவது காப்பாத்திடணும்னு சாகரத்துக்கு ரெடி ஆயிட அங்க ஷென்னு வர அவளை காப்பாத்திடுறான். சரி வாங்க நம்ம 3 பேர் இங்க இருந்து கிளம்பலான்னு பாத்துட்டு இருக்கும் போதே ஹுவாராணி நேரா உள்ள போறத ஷென்னு பாத்துடுறான்.
அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். ராஜகுரு நான் இங்க வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல குவாஷி நேரா ஷென்னு கூட வந்துடுறா. குவாராணி உள்ள நிறைய மூலிகைகள்லாம் வச்சிட்டு இருக்கா. என்னம்மா இங்க வந்திருக்கியா, நம்ம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிட்டோம். உன்னை பார்க்கும்போது லைட்டா எனக்கே பொறாமையா இருக்கு. ஆனா என்ன, இந்த அழகான வாழ்க்கையை வாழ்றதுக்கு உனக்கு உயிர் மிச்சம் இல்ல அப்படின்னு சொல்ல, என்ன பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கா, உனக்கு இது எல்லாமே கிடைச்சது, நீ அதான் அழிச்சுக்கிட்ட. என் அப்பா உன நல்லதான் பாத்துக்கிட்டாரு, உன் மேல அப்படியே மயக்கத்துல எங்க அம்மாவையே கொலை பண்ணாரு. அது மட்டும் இல்லாம தேர்ட் பிரின்ஸ் உன் மேல உயிரையே வச்சிருந்தான். ஆனா அவனை நீ கொண்டுட்டன்னு சொல்ல, உங்க அப்பாவா, உங்க அப்பா ஒரு சின்ன பொண்ணு மேல ஆசைப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மம். தேர்ட் பிரின்ஸ் ஒரு பொண்ணு மேல இருக்கிற பாசமா இல்ல அது பேர் பைத்தியமானு புரியாம அதுலயே உயிரை விட்ட ஒரு லூசு. அவங்க 2 பேரையுமா போயும் நான் என் வாழ்க்கையில நினைச்சு வாழணும்னு நினைச்சிட்டு இருக்க. அவங்க எல்லாம் எனக்கு ஏறதுக்கு ஒரு படிக்கட்டு மட்டும்தான். இந்த நாடு நான் எனக்கு உண்டாக்கி இருப்பேன். ஆனா ஷென்னு தான் நடுவுல வந்து என்னோட பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இந்த நாடு நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல, இங்க பாரு இந்த நாடு ஆல்ரெடி நல்லா தான் இருந்தது, ஓன் பிரச்சனையாலதான் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு வாஷி சொல்றா. இந்த நாட்டுக்கு நான் எவ்வளவு தெரியுமா பிளான் வச்சிருந்தேன், எல்லாரும் எப்படி தெரியுமா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு மறுபடியும் பைத்தியக்காரி மாதிரி பேச ஆரம்பிக்கிறா குவாராணி. இவகிட்ட பேசாதீங்க, இவ பைத்தியம் ஆயிட்டா, இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வாஷி சொல்லும் போதே அந்த இடத்துல நிலா மேல இருந்த மறைச்சத வெளிச்சம் எல்லாம் போகுது. அப்ப பார்த்தா ஒரு 4-5 செடி ரொம்ப அழகா இருக்கு. செடி மேல வெளிச்சம் வருது. இதுதான் அவங்க தேடிட்டு இருந்த செடி அப்படின்னு ஷென்னு கண்டுபிடிச்சிடுறான். அதை அவன் எடுக்க போறதுக்குள்ள கேண்டில் ஸ்டாண்ட் தள்ளி விட்டுட்டு கீழே ஃபுல்லா எண்ணெய் கொட்டி வச்சிட்டு இருக்கான் அந்த குவாராணி. அந்த செடியெல்லாம் பத்தி எரிய ஆரம்பிக்குது. ஏற்கனவே எண்ணெய் போட்டு வச்சுட்டேன், எல்லாமே எரிஞ்சிரும். இங்க பாரு ஷென், என்னவோ என்ன பெருசா தோக்கடிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கல, உன் பொண்டாட்டியை கூட உன்னால காப்பாத்த முடியாத அளவுக்கு நீ கேவலமான ஆளா அவ கண்ணு முன்னாடியே சாவா, அத பாக்க போற. இதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை, எல்லாரும் இங்கே சேர்ந்து சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னையும் ஹாஷியையும் ஒரு பெரிய கூண்டு மாதிரி மேல இருந்து வந்து அதுல போட்டு பூட்டிடுறா. ஷென் ஹாஷி 2 பேராலையும் வெளியே வர முடியல. நான் செத்து போனா நான் மட்டும் போக மாட்டேன், உங்களையும் கூட்டிட்டு தான் போவேன்னு வாராணி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க கயிறு அப்படியே மாட்டிக்குது. அந்த இடத்துக்கு நம்ம ராஜகுரு வந்துடுறான். வந்துட்டு அந்த கயிறை தூக்கிட்டு அது மூலமா அந்த கூண்டு தூக்க ஆரம்பிக்குது. நீங்க 2 பேரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா வாராணி மறுபடியும் அங்க வந்து ராஜகுருவை அப்படி கத்தியால குத்த ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த வழியையும் தாங்கிக்கிட்டு அவளை ஒரு வழியா புடிச்சு அவ கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்கிட்டே தப்பிச்சு போயிடுங்கன்னு அந்த கூண்டை தூக்க ஆரம்பிக்க, ஒரு வழியா ஷென் இந்த கூண்டை புடிச்சிட்டு வாஷி வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வாஷி வெளியே போனதும் சைட்ல பார்த்தா அங்க ஒரு அந்த அதிசய செடி இருக்கு. அதை ஷென் எடுக்கிறதுக்குள்ள மறுபடியும் கூண்டு மூட ஆரம்பிக்குது. ஆனா ராஜகுரு காப்பாத்த ஆரம்பிக்கிறாரு. வெளியே போயிடு, நீ எப்படியாவது பொழைச்சு வாழணும்னு சொல்லும் போதே வாஷி அங்கே ரத்தத்தெல்லாம் துப்பி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. சாகிறதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கா. ஷென் அவளை தூக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு வேகமா வெளியே வந்துடுறான். இங்க ஒரு 3 நாள் ஆயிடுது. நம்ம வாஷி கண்ணு முழிக்கிறா. பார்த்தா நம்ம வாஷியோட தம்பி ராஜாவா பொறுப்பேத்துட்டு இருக்கான். பக்கத்துல இருந்துட்டு இருக்கான். அக்கா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, எப்படி நான் எந்திரிச்சேன், எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்ல அங்க பக்கத்துலயே இந்த டாக்டர் லேடி நிக்கிறா. உன் மேல இருந்த விஷம் எல்லாம் இறங்கிருச்சுமா, இனிமே உனக்கு அது எதுவும் பண்ணாது, பரவாயில்ல நீ பொழைச்சிட்டேன்னு சொல்ல, என் புருஷனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வாஷி கேட்டுட்டு இருக்கா. அது வந்து அப்படின்னு வேலைக்கார பொண்ணு அவர் ஒரே ஒரு செடியை தான் கொண்டு வந்தாரு, அதுல 1.25 மருந்து தான் செய்ய முடிஞ்சது, உங்களுக்கு ஒரு முழு மருந்து கொடுத்துட்டு அவர் 4 மருந்தை மட்டும் குடிச்சாரு, அப்படியே கோமாக்கு போயிட்டாரு, நீங்க மட்டும் தான் பொழைச்சிருக்கீங்கன்னு சொல்ல வாஷி அழுதுகிட்டே போயிட்டு ஷென்னை பார்த்துட்டு இருக்கா. படுத்த படுக்கையா கோமால இருக்கான். அங்க வர டாக்டர், இந்த வருஷம் உடனே உடம்பு முழுக்க பரவிருச்சுமா, அதுல இருந்து சீக்கிரமா நம்ம அந்த பூ கிடைச்சா மட்டும்தான் மறுபடியும் தப்பிச்சு வர முடியும், இல்லனா ரொம்ப ரிஸ்க்னு சொல்ல வாஷி ஆள ஆரம்பிக்கிறா. அங்க லூ வரான். இவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு ஒரு பவுச் ஒண்ணு கொடுக்க, அந்த பவுச்சுக்குள்ள இந்த செடியோட கொட்டை ஒண்ணு இருக்கு. வாஷி என் புருஷனை காப்பாத்தாம விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அதே குகைக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த செடியை நட்டு வைக்கிறா. இங்க அந்த பாலைவனத்துல ஒரு சொட்டு தண்ணியா வருமா, இந்த தண்ணி பட்டா மட்டும் தான் அந்த செடி வளருமா, அதுக்கும் நிலா வெளிச்சம் வர தேவையா. அதை வளர வச்சுட்டு டெய்லி போயிட்டு நம்ம ஷென்னு கிட்ட உட்காந்துக்கிறா. அவன் பக்கத்தே இருந்துட்டு நீ எப்படியாவது பொழைச்சு வரணும், எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த செடி முளைச்சு வந்துருது. ஷென்னை எப்படியாவது நான் காப்பாத்துவேன், பூ இதுல பூக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு நிலா வெளிச்சம் பட்டாதான் பூ பூக்கும், இன்னும் நிலா வரல, அம்மா தாயே நிலா இன்னைக்கு வரணும் அப்படின்னு வேண்ட ஆரம்பிக்க மேகத்துக்குள்ள இருந்து நிலா வெளிச்சம் பட ஆரம்பிக்குது. அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமா பூக்க ஆரம்பிக்குது. வாஷி அமைதியா நம்ம ஷென்னு கூடயே இருந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல பூ முழுசா வந்துருது. அந்த லேடி மருந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஷென்னுக்கு போய் வாஷி கொடுத்துடுறா. இன்னும் ஏன் அவர் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு வாஷி கேட்க, ரொம்ப ஆழமா விஷம் பரவிருச்சு, இவர் இந்த மருந்து குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிளியரா எந்திரிச்சா எந்திரிக்கலாம், இல்ல எந்திரிக்காமலே கூட போகலாம், நம்மளால இன்னும் உறுதியா சொல்ல முடியாதுமா, அதிர்ஷ்டத்தை தான் நம்ம அந்த டாக்டர் சொல்லிட ஷென்னோட கையை வாஷி பிடிச்சிட்டு, எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு வருஷம் ஆனா கூட பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணிட்டே இருங்க, சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் மாசங்கள் ஆகுது. வாஷி வெளியே போறா. மரம்லாம் பூத்து குலுங்க ஆரம்பிக்குது. ஒரு தடவை எங்க அம்மா வீட்லயும் இதே மரம் தான் இருக்கும், அதை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ நம்ம வாஷி ஷென்னு கிட்ட சொல்லிட்டு இருந்தால, அந்த மரம் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அந்த பூவை தொடலாமா வேண்டாமான்னு பக்கத்துல கொண்டு போயிட்டு இருக்க. பூவை வேகமா நம்ம வாஷியோட கை கிட்ட ஒரு கை கொண்டு வருது.
வருது. வாஷியை திரும்பி பாக்குறா, ஷென் அங்க நிக்கிறான். எந்திரிச்சு வந்து ஒரு மாதிரி டல்லா வீக்கான உடம்போட வாஷி வேகமா அவனை போய் கட்டி பிடிச்சுக்கிறா. 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. இந்த கியூட்டான சீனோட தான் இந்த எபிசோட், இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வருது. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சீரீஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஃபைனல் எபிசோட் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி மறக்காம இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான அடுத்த ஒரு மாடர்ன் டிராமாவோட தான் அடுத்து நான் உங்களை பார்க்க போறேன். அது என்ன டிராமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த புது வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.